ஃப்ரை, மட்டன் கிரேவி, சிக்கன் செட்டிநாடு கிரேவி, அதுக்கப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் என்ன சொன்னோம் வச்சுப்போம், புலாவ், ஃபிஷ் குழம்பு. ஹலோ கைஸ், நம்ம செய்ய போகிற டிஷ்ஷஸ் கேட்டாலே நாக்கில் வச்சு வருதில்ல. ஸோ இந்த டிஷ்ஷஸ்லாம் நம்ம எப்படி செஞ்சோம், ஸோ அதெல்லாம் டேஸ்ட்டாக இருந்துச்சா இல்லையா, அதெல்லாம் தான் அந்த வீடியோவில் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம டீமோட ஃபீட்பேக்கை கேட்கலாம், வெல்கம் ட்ரிங்க்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ லாஸ்ட் டைம் ஆனந்தி கரெக்டாக தோசை சொல்லணும்னு இந்த டைம் புது செஃப் தோசை சொல்கிறதுக்காக தோசை கரெக்டாக வந்துருமா? அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சைடு மட்டும் கல் ரொம்ப அடிவாகுது. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? ஆனா கல்லு கொஞ்சம் வந்துட்டு ஒரு சைடு மட்டும் அடிவாகுது. மற்றபடி ரவுண்டா இருந்துச்சு தோசை. ரூபா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சேமியா செஞ்சுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு போங்க எல்லாரும் வந்து, டேஸ்டா இருக்கும். சாப்பிட்றவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு அப்புறம் கேட்போம். கண்டிப்பா அவங்க நல்ல ஃபீட்பேக்லாம் கொடுக்க மாட்டாங்க. நல்லா இல்லைங்க சொல்லுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மட்டன் கழுவிட்டு இருக்கீங்களா? கழுவிட்டு இருக்கேன். அது என்ன சிக்கனா? சிக்கன் இல்ல, ரெண்டுமே மட்டன் தானா? மட்டன் தான். அதுக்கப்புறம் ஃபிஷ் கழுவுறீங்களா? கழுவணும், சிக்கன் கழுவணும். ஓகே, எல்லாத்தையும் எனக்கு கழுவி விட்டுட்டாங்க. ஹலோ, எங்க இருக்கீங்க? மட்டன் எல்லாத்தையும் கழுவி ரெடி பண்ணி வச்சு. அங்கனா ஸோ இப்போ என்னென்ன நான்வெஜ் மெனுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மட்டன் குழம்பு, சிக்கன் செட்டிநாடு கிரேவிக்கு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் எக்கு, பாயில்டு எக்கு, அவ்வளோதான். ஓகே, சைடில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லெமன் காமி என்ன பண்றீங்க? காமிக்கிற போடுங்க. போதும், லெமன் இது இப்படி பண்ணிட்டு இத இப்படி பண்ணோம். இதுதான் நான் பண்றேன். இதுதான் வந்து ஸோ இது வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பேபிகார்ன் வச்சு பேபிகார்ன் ஃப்ரை. ஓகே, வெஜ் மெனு. வெஜ் மெனு ஸோ இது வந்து மஷ்ரூம் வச்சு என்ன பண்ண போகிறோம்? கிரேவி பண்ண போகிறோம். மஷ்ரூம் கிரேவி. கேமராக்கு அப்புறம் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து வெஜ் உள்ளது. இது கூட வந்து நம்ம அந்த பாஸ்மதி ரைஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம வெஜ் புலாவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பூண்டை வந்து எடுக்க தெரியாமல் எடுத்துக்கிறாரு. ஸோ இங்கே ஹரி பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னடா வெட்டுற? பூண்டு வெட்டுறியா? ஏன்டா பூண்டை வெட்டுற? நீ என்ன வெட்ட சொன்னேன்? இங்கே வந்து தீபிகா வந்து சும்மா தின்னுக்கிட்டே தான் இருக்கா. அங்கே கோபால் வந்து பூண்டு வெட்டுறான், விஜயனா பூண்டு வெட்டிட்டு இருக்காரு, ராஜானா வெங்காயம் வெட்டுறாரு, அவங்க ஒரு வெங்காயம் ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் ரேவதி அக்கா வந்து அங்கே மீன் கழுவுறாங்க. அவ்வளோதான். திரும்பவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே 4 தோசை. ஸோ இதில் இஞ்சி பூண்டு வேஸ்ட் எல்லாம் செய்கிறதுக்காக வெங்காயம் வைக்கிறோம், பூண்டு. நெக்ஸ்ட் அந்த சைடு அஜய் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் இஞ்சி. நான் ஆல்ரெடி செஃப்பா. ஃபிஷ் ஃப்ரைக்காக ஃபிஷ்ஷெல்லாம் வந்து மிளகாத்தூள் போட்டு ரெடி பண்ணியாச்சு. என்ன சொல்றீங்க? புரியல. இது வந்து மட்டன் கிரேவி. ஓகே, வெங்காயம் பூண்டு வதக்கிட்டு இப்போ மட்டன் போட்டுருக்கோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வெங்காயம், பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு. ஓகே, ஸ்பெஷலாக சின்ன வெங்காயம் போடணும். ஓகே, வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது, இஞ்சி பூண்டு நச்சு போடணும். ஓகே, இது எவ்வளோ நேரம் கிண்டுவீங்க? அது ஒரு ரா ஸ்மெல் போகும், அது கலர் மாறும், அப்படியே வெள்ளை மாறும். இந்த கறி வெந்து கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, அது முடிஞ்சதுக்கப்புறம் மசாலா போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சோம். ஓகே, அன்டில் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும், எல்லா கறியும் ஈவனாக வேகிற மாதிரி. ஓகே, கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், கீழே பிடிக்காம கண்டிட்டு இருக்கணும். ஆமாம், கிரேவி நிறைய வரணும், அதுக்காக இது சோம்பும் வெங்காயம் போட்டு. ஓகே, வந்து குவான்டிட்டி அதிகமாக போடலாம். இப்போ சிக்கன் கறி வந்து லைட்டாக வந்துருச்சு. ஸோ மசாலா போடுறோம். ஓகே, என்ன சில்லி பவுடர். ஸோ ஃபர்ஸ்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் போட்டு அப்புறம் காரம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணும் போட்டுருக்கோம். ஓகே, இந்த சைடு ஃபிஷ் வந்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே ஆச்சு ஊற வச்சு. இந்த சைடு வந்து வெஜ்ஜுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ காலிஃப்ளவர் இப்போ வந்து வெண்ணில போட்டு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த சைடு மஷ்ரூமை கட் பண்ணி வச்சிருக்கோம். சைடில் தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சைடு வெஜ் குருமாக்காக பீன்ஸு, கேரட்டு, பொட்டேட்டோ எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த சைடு அஜய் ரொம்ப நேரமா பூண்டு உரிச்சிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு உரிச்சிட்டு இருக்கோம். மணிக்கணக்கா உரிச்சிட்டு இருக்கீங்க. வேலையில வேகம் பத்தல போல இருக்கு. இது வந்து சிக்கனுக்காக மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தனி மசாலா. இது வந்துட்டு சோம்பு, நான் 3 கிலோ சிக்கன் சோம்பு நிறைய போடணும். சோம்பு மிளகு நான் ஃப்ரை பண்ணும்போது காமிக்கிறேன். இதெல்லாம் வறுக்கணும் பண்ணணும். ஓகே. இது வந்துட்டு இப்போ ஸ்பைசஸ் எடுத்துட்டு வரேன். இந்த சைடு இது என்ன இது வச்சிருக்கீங்க? வந்துட்டு இது இதுக்கு வரைச்சோம்ல சோம்பும் தேங்காயும். ஓகே. இதெல்லாம் வந்து எப்போ குவான்டிட்டி அதிகமாக இருக்காங்களோ அப்போ தான் போடணும் தேங்காய்லாம். இல்லை தேவையில்லை. ஓகே. மதியம் ஸ்கூல் பேசலாம். விஜய் இந்த சைடு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வெஜ் குருமா பண்ண போறோம். ஸோ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். காய் வெட்டிட்டு இருக்காங்க. ஓகே. வெஜ் குருமாக்கு இப்போ கொஞ்சம் நேரம் தான் பார்த்தோம். தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொண்டு வந்தாச்சு. ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்பைசஸ். இப்போ என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் போட்டு மசாலையும் ஊற்றி குக்கரில் வச்சு வைக்கிறோம். ஓகே. ஏன்னா மட்டனோட வேகிற நேரம் அதிகமாக வச்சு வைக்கிறேன். ஓகே. மட்டனோட வேகிற நேரம் செக் டவுன் கிடைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்காரு. செந்தாமுவா. சரி விஜய். மட்டனோட வேகிற நேரம் தக்காளி மட்டன் வெறும் 20 மினிட்ஸ் ஆகும். நமக்கு டைம் இல்லை, நிறைய ஐட்டம்ஸ் பண்ணணும். அதனால குக்கர் வச்சிட்டோம். பிளான் மாற்றிட்டோம். இது வந்து வெஜ் கிரேவிக்கு வெங்காயம் வதக்கி வச்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். பச்சை வாசனை போகிறது. அந்த சைடு தக்காளி எல்லாமே ரெடி. எல்லாமே ரெடியாக இருக்குது. அங்கே காய் வெட்டிட்டாங்க. பாருங்க அவங்க உருளைக்கிழங்கு எப்படி கட் பண்றாங்கன்ட்டு. ஏறி இதுவா? ஆமா. இந்த மாதிரிலாம் நீங்களால கட் பண்ண தெரியுமா? வேர்வை சிந்த சிந்த உழைக்கிறாங்க. வேறே காய்கறி எல்லாம் போட்டாச்சு. வெஜ் குருமா. இந்த சைடு என்ன பண்றீங்க? சிக்கனுக்கான மசாலா அரைக்கிறோம். ஓகே. என்ன பண்றீங்க? தேங்காய் கேஷ்யூ போட்டு அரைக்க சொன்னாங்க. கரைக்க சொன்னாங்க. அரைச்சு போயிடுவாங்க. காரம் நிறையவே இருக்கு. உப்பு கம்மியாக தான் கம்மியா இருக்கு. அதனால டேஸ்ட் சைடில் முட்டையும் வைக்கிறேன். காலிஃப்ளவர் மஞ்சூரியன். காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்காக காலிஃப்ளவர்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு ஊற வச்சிருக்கோம். ஆனால் காயா வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் ஆனியன் கட் பண்ணுறீங்களா? கட் பண்ணிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? நீங்கள் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பன்னீர்ல என்னெல்லாம் போட்டிருக்கோம்? பன்னீர்ல வந்துட்டு லெமனு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மிளகாப்பொடி, கொஞ்சம் தயிர் போடணும், அப்புறம் லெமன் ஊற்றணும். ஓகே. இது வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணுறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நீட் ஹேண்ட்ஸ், நோ நெயில்ஸ். இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? கூத்துனா அப்படிதான் இருக்கும். போதும். வாவ். கொதிக்க இது மட்டன் குழம்பு. வாவ். கலர்ஃபுல்லாக இருக்கே மட்டன் குழம்பு. என்னை வச்சு ஒரு காமெடி பண்ணலையே. இப்போ ஃபர்ஸ்ட் மஞ்சூரியன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோமா? மஞ்சூரியனுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். மசாலா அவங்க வந்து மசாலா உப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. காலிஃப்ளவர் வந்து காலிஃப்ளவர்ல உப்பு இல்ல. ஷாலோ ஃப்ரை பண்ணிருக்கோம், டீப் ஃப்ரை பண்ணாம. ஓகே. நேரா ஊற வச்சு உப்பு பதிலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கோம். ஓகே. அந்த மணி நேரம் மேலே ஊற வச்சு இப்போ வந்து உப்பு பத்தலையும் காலிஃப்ளவர் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்து ஏற்கனவே டேஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா சூப்பரா இருக்கு. வருமாங்க எப்படி அறிறாங்க? ஸோ வாட் ஆ மேன். கிச்சன்ல தேங்காய் பாருங்க, எடுக்கும்போது பாருங்க மசாலாம் எப்படி தெரியுது. இருக்காங்க ஒண்ணும் இல்ல. இது நல்லா தட்டுங்க. இது பண்ணி இது அப்படியே கட்டி வச்சா இன்னைக்குள்ள எடுத்துருவீங்களா தேங்காவை? எடுத்துடலாமா? ஓகேவா? போட்டியா போட்டு சின்ன சின்ன வெங்காயம் சரி. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். உன்னோட யுவர் விஷ். ஓகேவா? போட்டுட்டு வதக்கு. பிரியாணி மாதிரி ரொம்ப வதக்கக்கூடாது. கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறம் தக்காளி. ஓகேவா? தக்காளி போட்டு வதக்கு. அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக இது போடணும். கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உப்பு போடு. அப்போ தான் தக்காளி வந்துட்டு ஆக்சுவலாக சோடியம் பட்ட உடனே வேகமாக வதக்கும்.
ஓகேவா? அது போட்டதுக்கு அப்புறம் எல்லாமே சக்தி மசாலா எல்லாம் நீ ஸ்பெஷலா பண்ணிடுவோம். அதில் பண்ணிட்டேன். அந்த மசாலா எல்லாம் போட்டு இது பண்ணு. ஓகேவா? பண்ணிட்டு தயிர் ஆக்சுவலாக நாங்கள் ஊற்ற மாட்டோம். அவ்வளோதான் விடு. தண்ணி ஊற்று வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லியை நைஸை கட் பண்ணி எடுத்து நான் பண்ணுவா எல்லாம் வந்துச்சு. காலிஃப்ளவர் கிடைக்குமா எங்களுக்கு? கிடைக்கும் நினைக்கிறேன். ஒரு பீஸ் ஓகே தானே? இங்கே என்ன ரெடி ஆகிட்டு இருக்கு? சிக்கன் செட்டிநாடு. சிக்கன் செட்டிநாடு. வேற இது சின்ன வெங்காயம் தான் மெயின். இதுல சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி விடுவோம். நான் அரைச்ச ஸ்பைஸ் ஓகே, கொஞ்ச நேரம் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணது மசாலா இது இதெல்லாம் போட்டு வதக்கணும் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்காக தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோம். தேங்காவை நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த தண்ணியை நல்லா வடித்து சாறு மாதிரி இருந்து அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம சாதமே செய்ய போகிறோம். ஸோ வாங்க அதெல்லாம் எப்படி செஞ்சோன்னு தொடர்ந்து பார்க்கலாம். என்னது? சிக்கன் கிரேவிக்கு சிக்கன் வந்து ஸோ சிக்கன் கிரேவி தக்காளி மசாலா எல்லாம் போட்டு இப்போ வந்து கிரேவி சிக்கன் போட்டிருக்கு. பன்னீர் திக்காக்காக பன்னீர் ஊறிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் திக்கா செய்ய போகிறோம். எதுக்கு லேட் ஆகிற? உனக்கு காலையில வர சொன்னோம்ல, தூங்கிட்டியோ? பயங்கரமான வேலை போல இருக்கு. வீடியோ எடுக்க வேணாம். சரி, காலை கையில் விட்டேன். நெக்ஸ்ட் அதெல்லாம் விட முடியாது. அதையும் விட முடியாது. இது யாரு? இவ பேர் என்ன? இல்ல இவ பேர் என்ன? இவ பேர் என்ன? நல்லா பாரு, நல்லா பாரு. அவங்க என்ன பண்ணா? இவ பேர் என்ன? இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணு. நீ பண்ணல லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணு. ஞாபகம் இல்லையா? இவதான் அது. நான் உனக்கு ஐடியா என்ன ஆட் பண்ண ஏதோ பண்ணல. பௌகா வேற மாதிரி பௌ காமிச்சு. நல்லா யோசி. இல்ல வேற மாதிரி பேக்ல என்ன நடக்குதுங்க? இங்க வந்துட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரம். இன்னும் ஆகுமா? இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல ரெடி. 15 நிமிஷம் 10 நிமிஷம். ஓகே. பக்கத்துல அப்படியே டீ ரெடி ஆகுது. பக்கத்தில் காலிஃப்ளவர் ஃப்ரை. ஏற்கனவே இவ்வளோ காலிஃப்ளவர் செஞ்சு வச்சுருக்கோங்க. பாதி இவங்க தான் சாப்பிட்டாங்க. Wow, the great Bahubali. இவ்வளவு பரபரப்பான வேலைக்கு நடுவில் ஒரு டீ கிடைச்சா அந்த சுகமே தனி தான். இப்போ நம்ம டீம் வந்து ஒரு டேஸ்டியான டீ தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டா? ஆல்மோஸ்ட் ரெடி. கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. சிக்கன் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம பெப்பர் வேற சொல்லுங்க. இதான் உங்க ஸ்டைலா? இல்ல கையில கட்டுல மெசேஜ் போற வேற ஒண்ணும் போட்டியா மூடவா? என்ன பண்ணுமா? இறங்கும் மூடுங்க. ஓகேவா? மஷ்ரூம் கழுவுறீங்களா? எதுக்காக மஷ்ரூம்? கிரேவி. மஷ்ரூம் கிரேவி. வேலை பார்க்க சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ எப்படி டான்ஸ் ஆடுற?
இதுல என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? மஷ்ரூம் வந்துட்டு பண்றதுக்காக கட் பண்ணிட்டு இருக்கோம். மஷ்ரூம் கிரேவியா? ஓகே. இது என்னது மஷ்ரூம் கிரேவிக்கா? கிரேவிக்கு ஸோ ஸ்பைசஸ் போட்டாச்சு. ஆனியன் போட்டுருக்கேன். கடையில் போட முடியுங்களா? கடையில் போடக்கூடாது. காவியா வச்ச இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பண்ண தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறோம். தேங்காய் பால் சாதம். அதுக்காக இப்போ தான் இது வச்சிருக்கேன். ஓகே. எண்ணெய் ஓகே. தண்ணி காய வச்சிருக்கோம். சரி, இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அதான் தண்ணி வற்ற வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றுங்க. கொஞ்சம் காயட்டும். காய போட்டால் நெய் ஊற்றணும். இதோட நெய்யும் ஊற்றணும். நாங்கள் ஜிஆர்பி நெய் சுத்தமானது. எதுக்கு அதை ஆட் பண்ணுறீங்க? நெய் ஊற்றிட்டு ஸ்பைஸ் மேடை கொஞ்சம் நெய் எல்லாமே போட்டதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். இருங்க. ஸ்பைசஸ்லாம் போட்டாச்சு. கொடுத்து இது இந்த டப்பாவில். அதுக்கப்புறம் ஆனியன் இந்த டப்பாவில் சொல்லுங்கள். தேடணும். கரம் மசாலா போட்டுட்டீங்க. என்னென்ன பொடியெல்லாம் போடுறீங்க? ஃபர்ஸ்ட் கரம் மசாலா, அப்புறம் வந்து மல்லித்தூள், ஓகே. அதுக்கப்புறம் அதை நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிட்டு சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் எல்லாருமே காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க, ஸோ நான் நிறைய போடுறேன். நிறைய வருதுங்களா? ஓகே. ஒன்றே ஒரு எல்லாத்தையும் நெக்ஸ்ட் மல்லித்தூள் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு. ஸ்பூன் 1 இருக்காங்க. ஓகே. காரம் கம்மியாக தான் போட்டிருக்கு. ஜஸ்ட் ஒரு 8 ஸ்பூன் ஆஃப் கொத்தமல்லி ஒரு கை இப்படியா தான் சொல்லிட்டு போனேன். ரெண்டு எடுத்துருவா. அதை எடுத்துனா 2 லிட்டர் இருந்தது. சீரகத்தூள் இருக்கா? ஓகே. ஒரு கை பொடி ஆனா சீரக பொடி அங்க வச்சு பாருங்களேன். போதுமா? பார்க்கவே கொஞ்சம் கலர். வாவ், எல்லாரும் ப்ரௌன் கலர்ல இருந்தது இப்போ ரெட் கலர்ல மாறி இருக்கு. வீடியோ எடுக்கிறதுனால டிஸ்டர்பன்ஸ் பண்ணி அதில் போய் கிரேவி உடனே டிஃப்ரெண்டாக மாறிடுச்சு. டிஃப்ரெண்டாக சூப்பராக மாறிடும். கொஞ்ச நேரத்தில் பாருங்க. இப்போ என்ன உடனே இந்த சைடு புலாவுக்காக சிம்ல வச்சுக்கோ. ஏது வேஸ்ட் இது போடுற வேஸ்டா போய்டும். வேற குடிக்கிறது மட்டும்தான். ஏய் வேஸ்ட் பண்றீங்க. இது என்னது? இது பேர் வந்து தேங்காய் பால். இது கல்லு. நீங்களா அவங்க புலாவுக்கு எடுத்து வச்சிருந்த திருடி வச்சிருக்கலாம். ஓகே. பண்ணிக்கிட்டே இருக்கோம். சக்கரை போட்டாச்சு. அந்த கவலை வேணா ஊற்றிக்கோங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ். என்ன கோகுல் திடீர்னு இந்த பக்கம்லாம் சும்மா தின்றது மட்டும் வந்தேன். மஷ்ரூம் கிரேவி. ஸோ இப்போ மஷ்ரூம் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஏற்கனவே ஸ்பைசஸ் மற்ற எல்லாமே ஆட் பண்ணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த சைடு வந்து புலாவ். தண்ணி ஊற்றணும். அதில் இப்போ தான் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம். ஃபர்ஸ்ட் அரிசி போடுறோம், அதுக்கப்புறம் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி. அஜய், என்ன ரைத்தாக்காக டிஃப்ரெண்டாக வெங்காயம் கட் பண்ணுறீங்க போல இருக்கு. மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சா? மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே. டேஸ்ட்டாக இருக்குமா? அப்படி சூப்பராக இருக்கும். பாப்போம், சாப்பிடும்போது தெரியும். பாப்போம். அது 3 உண்டா? இந்த 3 நான் கிண்டிக்கிட்டு இருந்தேன் அதனால. ஓ, நீங்கள் கிட்டிட்டு இருந்தீங்க. ஸோ எல்லா சமையலும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. எல்லாத்தையும் கை பட இருக்கும். ஓகே. அது கண்டிப்பா நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது தேங்காய் பால் சாதமா? தேங்காய் பால் சாதம். அதையும் முடிக்கணுங்களா? எனக்கு கொத்தமல்லி வேணும். அப்படி கொத்தமல்லி தரணே கொஞ்சம் நல்லா பாரு. அவ்வளோதான் இருக்கா? எனக்கு டைம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆக போறீங்க. சிக்கன் குழம்புல இம்ப்ரெஸ் ஆக மாட்டீங்க. ஆக்சுவலி இதுல விழுந்துருவீங்க. ஏன்னா கை வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க. வேற இதுல போகும். அது இப்பதான் போய் கழுவிட்டு இருந்தேன். ஓகே. நெக்ஸ்ட் ஃபிஷ் ஃப்ரைக்காக எண்ணெய் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம். செம்ம ஹாட்டாக இருக்கு. மண்டையில் முள்ளு இருக்கு. இல்லையே, அவங்க இல்லைன்னாங்க. இருக்காது. சும்மா சொன்னாங்க. நான் வாங்க ஃபிஷ் ஃப்ரை. அயில மீன் ஃப்ரை.
அயில மீனா கட்லா மீன் என்ன வரணும் இது என்னென்ன அயில மத்தி பார்த்தோம் புலாவ் ஐ மீன் தேங்காய் பால் சாதம் ரெடியாக இருக்கு. ரைஸ் கொஞ்சம் இருக்கு. இது ஃபுல்லாக வந்து பத்தாதா போதும் போதும். அப்படி பதில் பன்னீர் டிக்கா ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு ஃபிஷ் ஃப்ரை பன்னீர் டிக்கா பண்ணிட்டு அந்த ஒரு இது தொல்லை ஒரு மித ஒன்றா யாருக்கெல்லாம் மீன் பிடிக்கலையோ எல்லாம் போயிடுங்க. மீன் ஸ்மெல் பிடிக்காது, மீன் ஸ்மெல் பிடிக்காது. எடுத்துட போகுது மார்னிங் பன்னீர் டிக்கா ஃபிஷ் ஃப்ரை கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. உனக்கு பெரிய விஷயா அப்படி அழகாயிடு அப்படி அழகாயிடு எடுத்துக்கலாம். மஞ்சூரியன் ரெடி ஆகிட்டே இருக்குது. மஞ்சூரியனுக்கு 2 சப் சாஸ் எல்லாத்தையும் ரெடியாக இருக்காங்க. இதை பார்க்கும்போது சோயா சாஸ், நெக்ஸ்ட் டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் வேண்டாம் இல்லை இதெல்லாம் சேர்ந்துட்டானா டொமேட்டோ சில்லி கொண்டு மஞ்சூரியன் காலிஃப்ளவர்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதே கலர்னா வடையுது அப்படியே ஆவடு வடையுது அப்படி கலர்னா பரவாயில்லையா? ரொம்ப இது பண்ணிருந்தீங்கன்னா நம்ம மசாலா உடஞ்சி வெளியே வருது. காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு ரசம், ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு ரசம் போடக்கூடாது, வெங்காயம் பூண்டு மட்டும்தான். ஓகே, வெங்காயம் பூண்டு. இந்த சைடு மிளகு அரைச்சி வச்சுருக்குமா? ஓகே, ரசப்பொடி, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். பெருங்காயம் இருக்கா? ஸோ ரசத்துக்காக இப்போ புளி கரைச்சி ஊற்றிடுவோம். புளியன் தக்காளி கரைச்சி புளியன் தக்காளி தேவையான அளவு பெருங்காயம், முடிஞ்சளவு நிறைய போடலாம். டைஜஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைஜஷனுக்கா? எஸ். புளி ரசம் ஜஸ்ட் கொதிக்கணும், அதோட முடிஞ்சிச்சு சமையல். எஸ். இப்போ எல்லாரும் சாப்பிட ரெடியாக இருக்காங்க. போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபைனலி ரசம் ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இனிமேல் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அரைக்கணும். இலைய வைக்கும்போது இது குப்பை தான் இல்லை இங்கே இருக்கு. ஃபிஷ் ஃப்ரை இன்னைக்கு என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை, நெக்ஸ்ட்டு மட்டன் குழம்பு, அடுத்தது சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி. ஸ்பெஷலா வந்துட்டு அஜய் நான் பண்ணது. இது யாருக்கு ஸ்பெஷல்னு தெரியல, ஆனா அது ஸ்பெஷலா பண்ணாரு. அப்புறம் ஒயிட் ரைஸ் இருக்கு. இது வந்துட்டு வெஜ்ஜுக்கு வந்துட்டு குருமா பண்ணிருக்கோம். ஓகே, வெஜ்ஜு குருமா. அப்புறம் எக்கு. ஓகே, ஆல்கூர் எக்கு. அப்புறம் இது வந்துட்டு தேங்காய் பால் சாதம். இது வந்துட்டு கொஞ்சமா நான் பண்ணேன், பாதி விஜய் என்ன பண்ணாரு. ஸோ வந்துட்டு நல்லா இருக்கும் நம்புறேன். ஆனியன் ரைத்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. அது அஜய் கையை வச்சு பசஞ்சது. இது வந்துட்டு மஷ்ரூம் கிரேவி, பன்னீர் டிக்கா. ஆனா கொஞ்சம் ஸ்பைசஸா இருந்துச்சுன்னு சொல்லி பாப்பா வந்துட்டு ரிவ்யூ சொன்னிச்சு. ரொம்ப காரமா இருக்குன்னு சொல்லிச்சு. ஸோ மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. தண்ணி. ஓகே, இது போக தண்ணி காரமா இருக்கு. ஓகே, இது போக மஞ்சூரியனும் ரசமும் ரெடி ஆகிட்டே இருக்கு. எல்லாம் இலை ரொம்ப நாளைக்கு
ஸோ வெஜ்ஜில் வந்து தேங்காய் பால் சாதம் குருமா, அதுக்கப்புறம் மஷ்ரூம் கிரேவி, ரைத்தா, பன்னீர் டிக்கா. ஓகே, இதெல்லாம் வெஜ்ஜில் இருக்கு. எங்க பாதியை காணல? என்ன காவியா ஆனந்தில இருந்து புடிங்க சாப்பிட்றீங்க? எதுக்கு? ஸோ அப்புறம் கோபி மஞ்சூரியன். சிக்கன், ஃபிஷ்ஷு, ரைத்தா, எக்கு, பன்னீர், வெஜ் குருமா. ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்கு? சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கு. ஓகே ஓகே, டேஸ்டிங் பண்ணுறேன். சூப்பர். டேஸ்ட் ஓகேவா? தீபிகா என்னெல்லாம் இருக்கு நான்வெஜ்ல? மட்டன், சிக்கன், மீன், அவ்வளவுதான். ஓகே, பன்னீர் இதெல்லாம் பாரு, எதுக்கு தான் வச்சிருக்கீங்க? நான் டேஸ்ட் இது வந்து மஷ்ரூம், காலிஃப்ளவர், பன்னீர். டேஸ்ட் எல்லாம் எப்படி வந்திருக்கு? செம்மையா இருக்கு. ஓகே, கடைசியாக எக்கு. எல்லோருமே கேட்டிருப்பீங்க, சாப்பாடுலாம் சும்மா டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது. சும்மா எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போனது கிரிக்கெட் ஆர்டர் தான். இங்கேயும் நிறையா ஃபன் நடந்தது. வாங்க எங்க கூட இதையும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. First of all, 16 runs. ஃபைனலி இந்த டேவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஆலடிப்பட்டியான் டீ கடையில் தான் கடைசியாக நம்ம டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஹோப் இந்த சமையல் அப்புறம் வந்து கிரிக்கெட் ஆடின ஃபன் எல்லாத்தையுமே எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணால் நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய். உங்க வீட்டுக்கு ஹெல்ப் பண்றோம், பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க எப்படி கழுவி ஊத்துறதுன்னா எப்படி நான் காவியாவையா கழுவி ஊத்துறீங்க? காவியாவில நான் எதுவும் பண்ண மாட்டேங்க. ஏன்னா காவியா வந்து கண்டன் மாரி வந்து மாட்டாரு என்கிட்ட. இதைய சேர்த்து போடுங்க. தண்டரா அவன் மனசுல